ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுல மேல் ஆண்கள் சொல்றதுக்கும் பெண்கள் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்னங்கிறீங்களா? யாராவது ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட இல்லாட்டி ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட வயசானாலும் சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொன்னா எனக்கு இதுல ஒன்றும் கருத்து இல்லை, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ பண்ணு அப்படின்னு அர்த்தம். இதே ஒரு பெண் சொல்றான்னு வச்சுக்கங்களேன், உங்க இஷ்டம் அப்படின்னு சாதாரணமாக சொன்னாலும் சரி, உங்க இஷ்டம் அப்படின்னு கொஞ்சம் குரலை மாற்றி சொன்னாலும் சரி, அப்படின்னா இதுல எனக்கு விருப்பம் இல்லை, நீ உன் இஷ்டத்துக்கு அதை செய்ய போற, இதனால் ஆன விளைவுகளுக்கு நான் பொறுப்பு கிடையாது, அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்டேன்னா அதுக்கு பதிலுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு பல சங்கதிகள் அதுல உண்டு. என்ன உங்களுக்கும் அந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்குன்றீங்களா? என்ன நீங்க கேட்குறீங்களா இது உங்க சொந்த அனுபவமான்ட்டு? எல்லாருக்கும் கிடைக்கிற அனுபவங்கள் தானே இப்போ பகிர்ந்துக்கிறோம். அதுதான் உங்களுக்காக இதை சொல்லலான்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். பாய்.